ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு தயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே டேஸ்டாக சாஃப்டான பாதுஷா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாதுஷா செய்ய தேவையான பொருட்கள்: சர்க்கரை 1 கப், தண்ணீர் 1½ கப், மைதா 1 கப், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், அப்ப சோடா 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 2, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் அளவு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கிண்ணமோ இல்லைன்னா ஒரு கிளாஸ்லையோ அளவு எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய், அப்ப சோடா, பேக்கிங் பவுடர், தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. இப்படி லேசாக சாஃப்டாக பிசைஞ்சாதான் பாதுஷா பிரியாமல் நல்லா வருங்க. ஓரளவுக்கு இப்படி பிசைஞ்ச பிறகு சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது, அப்புறம் பாதுஷா பதத்துக்கு வராது. இப்படி கை விரலால் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க, அழுத்தம் கொடுக்காதீங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இவ்வளோதாங்க, பாதுஷா மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த கேப்பில் பாதுஷாக்கு தேவையான சக்கரைப்பாகு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் முன்னாடி சொன்னது போலவே நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1½ கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் சர்க்கரை 1 கப் எடுத்துக்கோங்க. அதை லேசாக கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு ஒரு கொதி வந்ததும் தட்டி வச்சிருக்க 2 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். கலக்கிக்கோங்க. ஒரு கம்பிவாதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்ச மாவு எடுத்துக்கோங்க. ஓரளவு மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. அழுத்தி உருட்டக்கூடாது. இதோ பாருங்கள், இப்படி சாஃப்டாக உருட்டிக்கணும். நடுவில் கட்டை விரல் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்ச மாவை பொரிச்சுக்கலாங்க. ஒரு பேனில் பாதுஷா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச பாதுஷா மாவை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. நடுவில் எண்ணெயை லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் பாதுஷா சட்டுன்னு கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஓரளவு 2 பக்கமும் செவந்ததும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க.
A few moments later. கொஞ்ச நேரம் கழித்து செஞ்ச பாதுஷாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் பாகு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அது மேலே எடுத்து போடுங்க சக்கரை பாகை. கொஞ்ச நேரம் சக்கரை பாகில் ஊறினதும் எடுத்து நம்ம பவுலில் வச்சுக்கலாம். வாவ், பார்க்கும் போதே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குல்ல. கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சம் நட்ஸ்லாம் மேலே போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.